மதசார்பற்ற நாட்டாக உலகமே பாராட்டிய இந்தியா தலைகுனிந்து நின்ற நாள்தான் 1992 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி. அதாவது பாபரி மசூதி இடிக்கப்பட்ட நாள், இந்தியாவின் கருப்பு தினம். அது நம் முஸ்லிம்களின் இதயங்களில் ஆழமான காயத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருந்தது. பாபரி மசூதி இடிப்பில் முதன்மையாக இருந்த பல்பீர் சிங் பின்னர் முஹம்மது அமீர் என்ற முஸ்லிமாக மாறினார். அயோத்தியாவில் பாபரி மசூதி இடிப்பில் கலந்து கொண்டார் பல்பீர் சிங். அவர் RSS இன் தீவிர ஆதரவாளர் மற்றும் பனிப்பத்தில் உள்ள முன்னாள் சிவசேனா தலைவராகவும் இருந்தவர். ஆனால் பின்னர் அவர் இந்திய முழுவதும் நூற்றுக்கணக்கான மசூதிகளை கட்டி பாதுகாத்த மனிதனாக மாறினார். அமீர் ஹரியானாவின் பனிப்பத் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவரது தந்தை தௌலத் ராம் ஒரு காந்தி ஆதரவாளர். பனிப்பத்தில் குடிபெயர்ந்து சிவசேனையில் சேர்ந்த அவர் பின்னர் RSS இன் கிளைகளில் தீவிரமாக செயல்பட்டார். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போது அதில் முதல் ஆளாக அதன் கூரையில் ஏறியதாவது முஹம்மது அமீர் தான். அந்த நாளை பற்றி அவர் நினைவு கூறும் போது கூறுவது, அந்த நாள் மசூதியை இடிக்க பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, நம்மை ஊக்குவித்தது. நாங்கள் மனதளவில் தயார் நிலையில் இருந்தோம். பனிப்பத்திலும் சோனிபடியிலிருந்து வந்த கர் சேவகர்களுடனும் இணைந்து அமீர் பாபரி மசூதியின் மேல் சதுரத்தை இடித்தார். பிறகு பனிப்பத்துக்கு திரும்பிய போது பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பளித்தாலும் அவரது குடும்பம் அதை கண்டனம் செய்தது. மதசார்பற்ற குணமுள்ள குடும்பத்தில் இருந்து வந்ததால் அவர்கள் அவரது செயல்களை நியாயமாக ஏற்கவில்லை. அமீர் பின்னர் தனது செயல்கள் பிழை என்பதை உணர்ந்தார். சட்டத்தை மீறியதையும் இந்திய அரசியலமைப்பை அவமதித்ததையும் புரிந்து கொண்டு இறுதியில் இஸ்லாத்தை தழுவினார். முஸ்லிம் பெண்மணி ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இஸ்லாத்தை பறைசாற்றும் வகையில் பள்ளி ஒன்றை நடத்த தொடங்கினார். அமீரும் அவரது நண்பரான முகமது உமரும் இணைந்து இதுவரை 90க்கும் மேற்பட்ட மசூதிகளை கட்டியுள்ளனர். நீதியின் முன்னிலையில் சாட்சி அளிக்கவும் தண்டனை பெற்றுக்கொள்ளவும் தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். 2021 அவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். பாபரி மசூதியை இடித்த அதே மனிதன் அல்லாஹ்வால் 100க்கும் மேற்பட்ட மசூதிகளை கட்டச் செய்யப்பட்டது என்பது நமக்குள்ள ஆச்சரியமான உண்மை.